Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போலியோ டிராப்ஸ் பத்தி. இந்தியா போலியோ ஃப்ரீ நேஷன் அறிவிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் நம்ம கண்ட்ரில போலியோ டிராப்ஸ் கொடுக்கிறதுக்கு பலவிதமான கம்யூனிகேஷன் மீடியா வழியா இன்ஸ்டிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக போலியோனா என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம கேட்க போறோம். 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா போலியோ டிராப்ஸ் கொடுக்கணும். போலியோ நோய் அஃபெக்ட் ஆனா அதுக்கப்புறமா அதை கியூர் பண்ண முடியவே முடியாது. அஃபெக்ட் ஆனவங்களுக்கு பேராலிசிஸ்ல தொடங்கி டெத் வரையான ஹசார்ட்ஸ் இருக்குது. இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி இம்யூனைசேஷன் தான். இந்தியா போலியோ ஃப்ரீ நேஷனா இருந்தா கூட மற்ற கண்ட்ரீஸ்ல இன்னும் போலியோ நோய் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்திய குழந்தைங்களுக்கும் போலியோ சொட்டு மருந்து கண்டிப்பா கொடுக்கணும். 2 டைப் ஆஃப் போலியோ சொட்டு மருந்து இருக்கு. ஒன்று ஓரல் டோஸ், இன்னொன்று ஐபிவி இன்ஆக்டிவேட்டிவ் போலியோ டிராப்ஸ். ஓபிவிங்கிறது சொட்டு மருந்து. இது கேம்ப்ஸ் மூலமாக நம்ம கண்ட்ரியில் கொடுக்குறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ஸில், பப்ளிக் பிளேசஸில், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்ஸில், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில், ஹாஸ்பிட்டல்ஸில் முகாம்கள் இட்டு இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஐபிவிங்கிறது இன்ஜெக்ஷன் மூலமாக நம்ம உடம்புல செலுத்தப்படுது. ஓபிவி ஒருத்தங்க வாங்கிக்கிட்டாங்க, ஒருத்தங்க அந்த ஓபிவி இம்யூனைசேஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது, அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது. ஐபிவியும் கம்பல்சரியான ஒரு விஷயம்தான், அது எடுத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. போலியோங்கிறது ஒரு கண்டீஜியஸ் டிசீஸ். யாருக்காவது இருக்குதுன்னா கூட அது பரவுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபுட்டு மூலமாகவோ, நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட்ரிஸ் மூலமாகவோ, அந்த மாதிரியான விஷயங்கள்னால அது பரவுது. போலியோ பரவுச்சு அப்படின்னா மவுத் வழியாக இன்ஹேல் ஆகி நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுறதில்ல, நம்ம இன்ஹேல் பண்ணுறதில்ல, உள்ளே போய் நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணுது. இதனால பேராலிசம், டெத் அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. ஐபிவி இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின் இது இப்போ கரண்ட்லி பல இடங்களில் ஷார்ட்டேஜாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஃப்ராக்ஷனல் டோசஸாக இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அண்ட் த ஹாப்பி நியூஸ் இஸ் இந்தியா இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. இதை இன்ட்ரடியூஸ் பண்ண கண்ட்ரி இந்தியா தான் ஃபர்ஸ்டா. என்னதான் நீங்கள் மற்ற டாக்டர்ஸ்கிட்ட காட்டினாலும், உங்களுக்கு வேக்சினேஷன் ஷெடியூல்ஸில் போலியோ ட்ராப்ஸ் இருந்தாலும் பல்ஸ் போலியோ கேம்பெயினில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு போலியோ ட்ராப்ஸ் இஸ் வெரி வெரி கம்பல்சரி. உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வியூ பண்ணுங்க. தேங்க்யூ.